ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. அந்த ப்ரொமோட்டில் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அந்த கேஸில் வெற்றி கிடச்சிருக்கு போல இருக்குது. செம்ம காண்டில் கதறாப்பில் எஃப்ஜே. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எப்படி இருந்தால் எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் பார்வதிக்கு யாரெல்லாம் மகேஷாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஜட்ஜாக இருக்காங்க. திவ்யா, அரோரா, வக்கீல் வந்து விக்ரம். நான் அதை அப்பயே சொல்லியிருப்பேன். விக்ரம் வந்து கண்டிப்பாக வந்து பாயிண்ட் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே பேசுனது எல்லாமே கேவலம் தான். என்ன அதே மாதிரி கொஞ்சம் டவுட்டு, ஒரு வேளை ஒன்று கரெக்டாக சொல்லியிருப்பார் அப்படின்னு யாருக்குமே வராது. ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் ஆட்டிடியூட் எல்லாமே கேவலமாக தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு எப்படி சபரி வாதாட போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வாதாட முடியல பிறகு தோற்றுட்ருக்காங்க. நல்ல ஒரு தீர்ப்பும் வந்திருக்கும் போல இருக்குது. காண்டாகிட்டு இருக்காப்புல. நேற்று வந்துட்டு அந்த ஜட்ஜாக இருக்கிற திவ்யாவும் நம்ம அமித் வெளியே போகும்போது அவ்வளோ சீன் போட்டது யார்? எஃப்ஜே. அவர் போகும்போது பேசாதீங்கன்ட்டு. இப்போ அவங்க போகிறாங்க. கொஞ்சம் கூட அந்த இதுவே அந்த கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி வந்துட்டு கத்துறாரு, பேசுகிறாரு. இந்த இதுக்கு முதல் டெக்கோரமே கிடையாது அப்படின்றாரு. இவங்க வந்து அங்கேருந்து விஜய் பார்வதி சைலண்டாரு அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன சைலண்ட்டு, நீ இப்போ கூட நீ வந்து லவ் தான் பண்ணிகிட்ருக்க. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரூவ் ஆச்சே, நீ வந்து மைக்கு மறைச்சிட்டு வந்து பேசுகிறன்றதை ப்ரூவ் ஆச்சே, நீங்கள் லவ் பண்ணி தான் சுற்றிட்டு இருக்கீங்கிற மாதிரி வந்து ரொம்ப அசிங்கமாக திரும்ப வந்துட்டு ஏதோ, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க மட்டும் தான் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க மாதிரி. சாரோட பின்னாடி பார்த்தினா ஹிஸ்ட்ரி அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஆதரிலேருந்து இப்போ ஒரு கேஸ் உங்கள் அக்கா எடுத்துன்னு வராங்க. ஒரு கேஸு, அந்த கேஸில் டவுசர் கிளிய போகுது சாருக்கு. நைட்டே வந்து பயந்துட்டு இருந்தேன். நான் எதுவுமே பேச மாட்டேன், அந்த கேஸில் நான் தோத்தாலும் பரவாயில்லன்ட்டு அவ்வளோ பயத்தில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு. என்னென்னா அந்த பொண்ணோட வாயிலேருந்து வார்த்தையை வர வைக்கிறதுக்கு பார்க்குறாரு. அவங்க சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. அவங்க தெரிஞ்சிருச்சு. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு சபரிக்கிட்ட சொல்கிறாங்க, அவன் வந்துட்டு தோத்துட்டான்ல, அந்த வெறியில் என் வாயிலேருந்து வார்த்தையை வர்றதுக்கு இது பண்ணுறான். முதல்ல அவன் யார்? நான் இந்த வீட்டில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவன் யார்? அதுதான் இங்கே. ஏன்னா எல்லா சீசன்லையும் பாருங்களேன், அவங்க பாட்டுக்கு லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, சேருவாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அவங்கக்கிட்ட பர்சனல் ஒப்பீனியன் கொடுப்பாங்களே தவிர பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் இதை ஒரு விஷயமாக வச்சு கொச்சையாக பேசுகிற விஷயங்கள் இந்த சீசனில் மட்டும்தான் நடக்குது. அதிலும் குறிப்பாக இந்த எஃப்ஜே பண்ணிகிட்டே இருக்காரு. அதை யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க. குறிப்பாக விஜய் சேதுபதி கூட கேட்க மாட்டார். ஏன்டா அது வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனல். அதை நீங்கள் முதல்ல ஒரு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருப்பார். யாருன்னா ஒரு 2 பேரை பற்றி பேசியிருப்பார். அதை பேர் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்தவங்க வீட்டை நீங்கள் எட்டி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பார். அது அவங்களுடைய பர்சனல். அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே அதே மாதிரி அவங்க போயிட்டுருக்கு. நீங்கள் முதல் எட்டி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்த வந்து எஃப்ஜேக்கு வந்து விஜய் சேது ஒரு நாள் கேட்டால் வச்சுங்களேன், வாயை மூடிட்டு போயிடுவார். ஆனால் இங்கே என்னென்னா அது கேட்காதனால வளர்த்துட்டே போகிறாங்க. அதனால் அந்த பொண்ணு கேட்குது. நல்ல தரமான கேள்வி. அவன் யார் முதல் என்னை பற்றி பேசுறதுக்கு? அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு? சபரி வாயை மூடிட்டு வழக்கம் போல் நின்றுட்டு எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இருக்காரு. சபரிக்கு எல்லாமே தவறுன்னு தெரியும். ஆனால் சபரி இந்த இடத்துல வந்து தட்டி கேட்டு எஃப்ஜேக்கு ஆப்போசிட்டை நின்னார் வச்சுங்களேன், சபரியோட விஷயங்கள் டைன்னு ஏறிடும். ஆனால் செய்ய மாட்டார். ஏன்னா சபரி அந்த மாதிரி இந்த சீசனில் வந்துட்டு மாறிட்டார். ஒருவேளை ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருந்தது தான் இப்போ கண்டிப்பாக கேட்டிருப்பார். பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எது எப்படியோ இந்த கேஸில் வந்துட்டு விஜய் போகிறதுக்கு வெற்றி கிடச்சிருக்கு போல இருக்குது. இதை பற்றி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை இந்த இதில் வந்துட்டு விஜய் போகிறது தோக்கணும், அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாரோட முகத்திலையும் கிழியும் அப்படின்னாங்க. பட் கிழியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டா கிழிஞ்சிருமேன்ட்டு. அதனால் வந்துட்டு வெற்றியை கொடுத்துருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.